கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமானவர். அவர் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறான், ஒரு நாளும் பயப்பட மாட்டான், ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டான். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். முந்தின வசனத்திலே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, அவன் எவ்வளவும் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்பட்டால் ஒரு நிலையாகவே இருக்க முடியாது. அங்குமிங்கும் அடிபட்டு கொண்டே இருக்கும். அலைகளை பார்த்தால் அப்படிதான், எப்பொழுதும் அவைகள் அங்குமிங்கும் அடிபட்டு ஒரு நிலையான ஒரு இடத்திலே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசம் இல்லாதிருக்கிற மனுஷன் காற்றினால் அலைப்படுகிற அலைகளைப் போல இருந்து கர்த்தரிடத்திலே எதுவும் கிடைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கவே வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் ஒரே மனதாக கர்த்தரை விசுவாசிப்போமானால், நாம் எந்த காரியத்தை குறித்தாலும் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் கேட்போமானால், நிச்சயமாகவே தேவன் அவைகளை நமக்கு தந்தருளுவார். ஆகவே தான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் பதறாமல் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.